என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட திருவடி தாமரைகளை விடவே முடியாது. அது நம்முடைய ஸ்வரூபத்துக்கு ஆணியை ஏற்படுத்தினாலும் இது நாராயணன் என்று இல்லாமல் போனாலும் கூட அது அவ்வளவு போக்கியமாக இருக்கிறது என்கிறார். ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டினார். வாடாத மலரடி கீழ் வைக்கவே வகுக்கின்று, வைக்கவே சேர்க்கவே, வைக்கவேனா அதிலே சேர்க்கவே, வகுக்கின்று உண்டாக்கிற்று, அதுக்காகவே வகிக்கின்ற, அதற்காகவே உண்டாக்கினான் எம்பெருமான். எல்லாவற்றையும் உண்டாக்கினானே, எதற்காக உண்டாக்கினான் என்றால் மாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் இவை உமக்கண்டென்று இராமானுஜன் உயிர்களுக்கு அரணங்க அணமித்திலனே அருணார் மெத்தி வாழ்விற்கு என்று கேட்கிறார் திருவரங்கத்த முதனார் ராமானுஜன் தந்தார். நாளே மாயவன் தன்னை வணங்க வைத்த காரணம் எல்லாம் எம்பெருமான் இந்த கை கால் முதலிய அவயவங்கள் கொடுத்தது என்ன? அவனை வணங்குவதற்காக கொடுத்தான் எம்பெருமான். விசித்ரா தேக சம்பத்தியை ஈஸ்வராய நிவேதி என்று எம்பெருமான் அவன் பொருட்டுத்தான் இந்த தேகத்தை கொடுத்தான். அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த தேகத்தை கொடுத்தான். அதான் வகிக்கின்று அதை தெரிவிக்கிறார். வைக்கவே, அதை சேர்க்கவே, அந்த புஷ்பங்களை எம்பெருமானுடைய திருவடித்தாமல்லே சேர்க்கவே, வகுக்கின்று அதற்காகவே எம்பெருமான் உண்டாக்கினான். எதை உண்டாக்கினான்? புஷ்பத்தையும் அதற்காகத்தான் உண்டாக்கினான், நம்மையும் அதற்காகத்தான் உண்டாக்கினான். அவனுடைய திருவடித்தாமலே புஷ்பத்தை சமர்ப்பிப்பதற்காக, அதாவது அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகத்தான் நம்மை உண்டாக்கினான். சேஷபூதன் நாம், சேஷி அவன். அவனுடைய திருவடித்தாமலே கைங்கரியம் செய்வதுதான் நம்முடைய சொரூபத்துக்கு சேர்ந்தது என்கிறபடியினாலே தான் உண்டாக்கிற்று, வகிக்கின்று என்று தெரிவிக்கிறார். இடத்திலே வகிக்கின்று என்று தெரிவித்து அதற்கு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் ஒன்று ஸ்ரீராமாயணத்திலே எடுத்து காட்டினார். சிருஷ்டத்துவம் வனவாசாய என்று சுமித்ரை தெரிவிக்கிறார். அக்காலத்தை லக்ஷ்மணனை பார். லக்ஷ்மணன் காட்டுக்கு புறப்பட்டு நிற்கிறான். சுமித்ரையை போய் வணங்கினான். வணங்கி, தாயே காட்டுக்கு விடை பெற்று நிற்கிறேன், தேவரீர் விடை சாதித்தருள வேண்டும், என்ன அனுப்பி வைக்கணும், ராமனோட காட்டுக்கு போறேன், அவனுக்கு எல்லா கைங்கரியம் பண்ண போறேன், நாளை என்னை அனுப்ப வேணும் என்று தெரிவித்தான். தெரிவித்த உடனே சுமித்ரை சொல்லக்கூடிய ஆச்சரியமான வார்த்தை இடத்துல, சுமித்ரை லக்ஷ்மணனுடைய தாயார், அவள் தெரிவிக்கிறார் இடத்துல ஆச்சரியமான வார்த்தையை. அப்பொழுது சாதித்த வார்த்தை தான் சிருஷ்டத்துவம் வனவாசாய ஸ்வனுரப்த ஸ்ருஜனே ராமே பிரமாதம் மாகாரிஷி புத்திரக் பிராத்தரி கச்சதி என்று அவள் தெரிவிக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இடத்துல. உன்னை எதற்காக உண்டு பண்ணினேன் தெரியுமா? சிருஷ்டத்துவம் வனவாசாய. விசேஷார்த்தம்லாம் நிறைய இருக்கு, ஆனால் இவ்விடத்திற்கு பிரகரணத்துக்கு சேர உண்டான அர்த்தத்தை மட்டும் தெரிவிக்கிறேன். நம்மளையே மேலே விசேஷார்த்தத்தை தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை எடுத்து விபுலமாக மேலே வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார். இடத்தை அனுபவிக்கலாம். சிருஷ்டத்துவம் வனவாசாய, உன்னை எதற்காக சிருஷ்டித்தேன் தெரியுமா? சுமித்ரை தெரிவிக்கிறார். லட்சுமணா, உன்னை படைத்ததே வனவாசத்திற்கு. வனவாசத்துக்கு தான் நீ காட்டுக்கு போனோம், ராமனுக்கு எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்கிறபடியினாலே தான் உன்னை நான் படைத்தேன். சிருஷ்டத்துவம், உன்னை உண்டாக்கினேன் என்று அவள் எப்படி தெரிவித்தாளோ அதே போலத்தான் இவ்விடத்திலே இவையெல்லாம் சிருஷ்டித்தது எதற்காக தெரியுமா? பூவோ அல்லது நம்மையோ பெருமான் சிருஷ்டித்தது எதற்கான? அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக. எப்படி லக்ஷ்மணனை சுமித்ரை படைத்தது ராமனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவோ, சிருஷ்டஸ்வம் வனவாசாய, வனத்திலே சென்று எல்லாம் கைங்கரியம் பண்ணணும்னு அவளை எப்படி சிருஷ்டித்தாலோ அதே போலத்தான் நம்மையும் எம்பெருமான் உண்டாக்கிற்று. அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே நம்மான் உண்டாக்கினான் என்று அற்புதமான அர்த்தத்தை இவ்விடத்திலே காட்டுகிறார். நாளே வாடாத மலரடை கீழ் வைக்கவே வகுக்கின்று, இப்படி வகுத்ததுமாய் சுலபமுமாய் நிரதிசய போக்கியமான திருவடிகளிலே சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணவாயிற்று, இத்தை உண்டாக்கிற்று. எதற்காக பண்ணித்துன அது தெரிவிக்கிறார் இடத்திலே. இப்படி இதே போல வகுத்ததுமாய், இப்படி கைங்கரியம் பண்ணணும், இப்படி இந்த பலர்களை இட்டு கைங்கரியம் செய்வதற்காக. வகுத்ததுமாய், வகுத்ததுன்னா என்ன? தகுந்தது, மிகவும் பிராப்தமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி இருக்க, அதான் பிராப்தம் அடையத்தக்கது, அதிலேதான் கைங்கரியம் செய்ய வேண்டும். வகுத்ததுமாய் சுலபமுமாய், அதற்கு மேல என்ன? பரம சுலபமாக இருக்கிறது. தகுந்தது எதை தெரிவிக்கிறார்? நாராயண சப்தத்தை இட்டு தெரிவிக்கிறார் இடத்துல. நாரணன் தன் வாடாத மலரடி கீழ் வைக்கவே வகுக்கின்ற, நாரணன் தன், நாராயணன் சப்தத்துக்கு சேர அர்த்தம் பண்ணுகிறார் இடத்துல. வகுத்தது மாய், அதுதான் நமக்கு தகுந்தது. ஏன்? நாராயணன் அவன், நாராயணன் என்கிறபடினாலே இவ்விடத்திலே தத்புருஷ சமாசத்தாலே கீழே விண்ணப்பித்திருக்கேன் இந்த கோட்டிலே. தத்புருஷ சமாசம், பௌப்ரீ சமாசம்னு இரண்டு உண்டு. நாராயணன்